ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு ஏற்ற சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். மீல் மேக்கர் கிரேவி தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். மீல் மேக்கர் கிரேவி சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். ஆப்டான ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு தண்ணி ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இப்போ மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். நான் சின்ன சைஸ் மீல் மேக்கர் சேர்த்துருக்கேன். இதில் 2 வெரைட்டி 3 வெரைட்டி இருக்குது. மீடியம் சைஸும் இருக்குது, ரொம்ப பெரிய சைஸும் இருக்குது. நான் சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த திட்டத்தில் நம்ம இப்போது வடிகட்டி எடுத்துடலாம். இந்த பாருங்கள், நான் வடிகட்டி எடுத்துட்டேன். அதில் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சில மசாலாஸ்லாம் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, இதெல்லாமே இப்போ நம்ம அரைக்க போகிறோம். மிளகு, வரமிளகாய், இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 வெங்காயம், பெரிய பெரிய வெங்காயமாக ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு போடும்போது வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் சேர்த்து கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இதில் வதக்கிறதுக்காக ஒரு 2 பட்டை, ஒரு 2 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. அதாவது வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடணும். இல்லைக்கா பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கி விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே நல்லா வதக்கணும். வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் மேலே திரிஞ்சு வந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும்போது மணமாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டியிருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா சுண்ட வச்சுக்கோங்க. அந்த தக்காளி இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ சிக்கன் மசாலா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா ரொம்ப சேர்க்க தேவையில்ல, ஒரு 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். இதை இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நான் மிளகு சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் காரம் இருக்கும். அதனால தான் நான் தூள் கம்மியாக போட சொல்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? தேவைப்பட்டால் நம்ம பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். இது நல்லா இப்போ வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு தேவையான அளவு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கிரேவின்றதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து வரும்போது இந்த மீல் மேக்கரை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மீல் மேக்கரில் அந்த காரம், உப்பு அதெல்லாம் நல்லா இறங்கணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைப்போம். நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு வைங்க. சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக செமையாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பக்கத்தில் சைட் பை சைடு சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துடலாம். சப்பாத்தி 2 சைடு நல்லா திருப்பி போட்டு நீங்கள் ஆயில் போட்டிங்கன்னா தான் அது பஃபியாக உப்பி வரும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, சப்பாத்தி போட்டவுடனே எண்ணெய் சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. 2 சைடு நல்லா திருப்பி போடுங்க. நல்லா திருப்பி போட்டுட்டு ஆயில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி புஃப்னு வரும். சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி. இந்த பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் சுண்டி வந்திருக்கு. இந்த பக்குவம் போதும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி இதில் ஊற்ற போகிறோம். தேங்காய், கசகசா, பொட்டுக்கடலை சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் பொட்டுக்கடலை போதும். தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா இது 3 அரைச்சி வச்சுருக்கேன். இதில் நல்லா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மீல் மேக்கர் ரெசிபி கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா
சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா இதில் ஹைப் பட்டன் இருக்கும், ஹைப் பண்ணி எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுங்க. இன்னொரு வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Sweet Ammu. Tata, bye bye. Take care.